பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 46 முதல் 48 அதிகாரங்களில் வசனங்களை தியானித்து இந்த புஸ்தகத்தை இன்றைய தினத்திலே நாம் முடிக்கப் போகிறோம். 46வது அதிகாரத்திலே இதோ ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் குறிக்கப்பட்ட நாட்களின் பண்டிகை நாட்களிலும் தினமும் படைக்கப்படும் பலியிலும் அப்பங்கள் அவர்கள் மக்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், அப்பங்களை எப்படி இது பண்ண வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும் என்ற முறையெல்லாம் இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. அதிபதி பலி செலுத்தும்படியாக வரும் பொழுது எப்படி எந்த வாசல் வழியாக உள்ளே வர வேண்டும், எப்பொழுது அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும், எப்பொழுது பூட்டப்பட வேண்டும் என்றெல்லாம், போஜன பலி, குற்ற நிவாரண பலி போன்ற பலிகளில் செலுத்தும் பொழுது எப்படி அந்த பலியானது செலுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் தினமும் போஜன பலி செலுத்தப்பட வேண்டிய நித்திய கட்டளை குறித்தும் இங்கே வேதம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது வாழ்க்கையிலும் அன்றாடம் நாம் தேவனோடு தொடர்பில் இருப்பது அவசியமாயிருக்கிறது. ஜெபத்திலும் ஆராதனையிலும் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே காத்திருப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். எனவே வேத வாசிப்பிலும் தேவனுக்கு செய்யும் ஆராதனையிலும் நாம் நிலைத்திருப்போம். உன்னதரான தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அது நமக்கு உதவி செய்யும். 47வது அதிகாரத்திலே இதோ எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்திலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ நதி குறித்து நாம் பார்க்கிறோம். ஆலயத்திலிருந்து ஜீவ தண்ணீர், உயிர் கொடுக்கும் தண்ணீர் வருவதாக எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்திலே பார்க்கிறார். அந்த தண்ணீர் பாயும்போது அது ஆழத்திலும் அகலத்திலும் பெரிதாக்கி அது கணுக்கால் அளவு, அது இடுப்பளவு, நீச்சல் ஆழம் போன்ற காரியங்களிலே வருகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த நதி அங்கே பாய்கின்ற இடத்தில் எல்லாம் ஒரு செழிப்பை கொடுக்கிறது. அங்கே விருட்சங்களெல்லாம் கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. பரிபூர்ண வாழ்வும் ஆரோக்கியமும் தேவனிடத்திலிருந்து தேசத்துக்கு மக்களுக்கு வருகிற காரியத்தை குறித்து, இந்த நதி அந்த காரியங்களை கொண்டு வருகிற காரியத்தை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏதேன் தோட்டத்திலே பாயும் நதிக்கும் புதிய எருசலேமிலே வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த நதிக்கும், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பாயும் நதிக்கும் இது ஒப்பாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பண்டிகை நாட்களிலே குறிப்பிட்டதான ஒரு காரியம் யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வல்லமையும் குறிக்கிறதா இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதங்களை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவநதி நமது உள்ளத்திலிருந்தும் ஓடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முற்றும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சத்தியத்தை நோக்கி நம்மை நடத்துவார். அவர் கனிகளாலும் வரங்களாலும் நம்மை அலங்கரிப்பார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கையே நமக்கு ஆவிக்கிற வாழ்க்கையின் முக்கிய அது ஜீவனாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியான நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மை நடத்தும் போது அவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. தொடர்ந்து அங்கே தேசத்திலே பிரிக்கப்படும் பொழுது அந்நியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. 48வது அதிகாரத்திலே இதோ தேசம் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு கோத்திரங்களுக்கு மீண்டுமாய் பங்கிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பலனை அவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீட்கப்பட்ட தேசத்தின் எல்லை குறித்தும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் தங்கும் இடங்களை குறித்தும் அங்கே எசேக்கியேல் கடைசி அதிகாரம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய சித்தத்துக்கும் நீதிக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலே உண்மையாக இருந்தவர்கள் வருங்கால ராஜ்யத்திலே அவர்கள் அதுக்குள்ள பலனை பெற்றுக்கொள்ளுவார்கள். இதோ அவனுக்கு வாழும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை பொறுத்து
ஆண்டவர் அதற்குள்ள பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த அதிகாரம் யெகோவா ஷம்மா என்று சொல்லப்படுகிறதான நகரத்தை பெயரோடு முடிவடைகிறது. யெகோவா ஷம்மா என்று சொன்னால் தேவன் நம்மோடு, அவர் வாசம் பண்ணுகிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21 அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தரப்படுகிறது. இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் வாசமாக இருக்க விரும்புகிறவர். உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு இருக்கின்ற வாக்குத்தத்தம் பண்ணினவர். நம்ம நித்திய வாழ்க்கையிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை நடத்துவார். அவர் அந்த நித்திய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நித்திய மகிமையை காணுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து அருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.